ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு யார் ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னா பைமோட் ஆப் தான். அவங்க வந்துட்டு மற்ற வெப்சைட் மாதிரி இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு இ-காமர்ஸ் சர்வீஸ் பண்ணுறவங்க. மற்ற வெப்சைட்டில் உள்ளதோட ரேட் வந்துட்டு இதில் கம்மி விலையில தான் விற்கிறாங்க. ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா இதில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு ரெஃபரல் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறள் இப்போ 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்துட்டு நம்ம திருக்குறள் பார்த்துட்டு அது எப்படிலாம் கொஸ்டின் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்குற அதிகாரம் வந்துட்டு விருந்தோம்பல். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்து நம்ம இந்த வாழ்க்கை நடத்துறது, பொருளை வந்துட்டு இப்போ சம்பாதிக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்மக்கிட்ட வராங்கள விருந்துக்காக, அவங்களுக்கு வந்துட்டு விருந்து வந்துட்டு அளிக்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்து ஓம்பி, ஓகேவா? இந்த காலத்தில் இருந்து நம்ம வந்துட்டு எல்லா பொருளையும் சம்பாதிக்கிறோம்ல. இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாமே விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு, ஓகேவா? வேளாண்மைனா உதவி அந்த மாதிரி வரும், ஓகேவா? அது வேளாண்மை செய்தற் பொருட்டுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாற்றன்ட்டு, ஓகேவா? இப்போ விருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்திருக்கப்போ வந்துட்டு நமக்கு ஒரு சாவா மருந்து கிடச்சிருக்கு அப்படின்னாலும் வந்துட்டு அதை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்காம நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது. இப்போ விருந்தாக வந்தவர் வெளியே சென்றிருக்க தாம் மட்டும் உண்ணுதல் வந்துட்டு சாவா மருந்தாகி அமிழ்தமே என்றாலும் விரும்பத்தக்கதன்று, ஓகேவா? விருந்து புறத்ததா தானுண்டல், விருந்தினர் வந்துட்டு வெளியில் போயிட்டாங்க, விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாற்றன்று, அது ஒரு சாவா மருந்தாகவே இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று, ஓகேவா? நாள்தோறும் அது வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் என்று, ஓகேவா? வர விருந்துக்கெலாம் வந்துட்டு சாப்பாடு போட்டுகிட்டே இருக்காள், அவளோட வாழ்க்கையில் வந்துட்டு எந்த ஒரு கெட்டதுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நாள்தோறும் தன்னை நாடி வரும் விருந்தினரை போற்றுகிறவனுடைய இல்வாழ்க்கை துன்பத்தால் பால்படுதல் என்றும் இல்லையாகும், ஓகேவா? வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை, ஓகே? வரக்கூடிய விருந்தை வந்துட்டு வச்சு அவங்களுக்குலாம் வந்துட்டு பாதுகாக்கிற வந்துட்டு வாழ்க்கையை வந்துட்டு பருவந்து பால்படுதல் என்று, ஓகேவா? அவங்க வாழ்க்கை வந்துட்டு பருவந்து எப்பவுமே வந்துட்டு அது துன்பம் வந்து பால்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல், ஓகேவா? அகனமர்ந்து செய்யால் அப்படின்றவங்கள இங்கே யாரை குறிக்குது அப்படின்னா திருமகளை குறிக்குது, ஓகேவா? அகனமர்ந்து செய்யால் உறையும், ஓகேவா? அகன்னா வந்துட்டு உள்ள மகிழ்ந்து வந்துட்டு செய்யால் வந்துட்டு நம்ம வீட்டில் உறைவாங்க இருப்பாங்களாம். எப்போ அப்படின்னா முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானோட இல்லத்தில், ஓகேவா? யார் வந்துட்டு முகமலர்ச்சியோடு வந்துட்டு நல்ல விருந்து கொடுக்குறாங்களோ அவங்க வீட்டில் வந்துட்டு அகமகிழ்ச்சியோடு வந்துட்டு திருமகள் வந்துட்டு குடியிருப்பாங்களாம், ஓகேவா? அடுத்து வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம், ஓகேவா? வித்தும் இட வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் அப்படின்னா விதையும் இட வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா விருந்தோம்பி இப்போ வந்துட்டு வீட்டுக்கு வராங்களா அவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டுட்டு மிச்சம் இருக்கிற சாப்பாடை சாப்பிட்றவங்களோட நிலத்துல வந்துட்டு விதையும் விதைக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் இசைவான் புலம். புலம்னா நிலம், ஓகேவா? மிச்சம் சாப்பிட்றவங்க மிச்ச சாப்பாடு தான் அவர் சாப்பிட்றாரு. அவங்க வீட்டில் வந்துட்டு விதையும் இட வேண்டுமா, விதையே முளைக்காமல் வந்துட்டு பயிர் விளையும் அப்படின்னு சொல்கிறாரு. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. சென்று நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வராங்கல்ல அவங்களுக்கும் வந்துட்டு சாப்பாடு போட்டுட்டு இதுக்கப்புறம் வர்றவங்களுக்காகவும் வெயிட் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக பார்த்துட்டு இருப்பாங்களாம். அவங்க வீட்டில் அவங்க வந்துட்டு யாருக்கு நல்ல விருந்துனா வானவருக்கு, ஓகேவா? வானத்தில் உள்ள தேவர்களுக்கு தேவர்கள் இவர் வந்துட்டு எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு விருந்து போகிறது ரெடியாக இருப்பாங்களாம். அதாவது செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், ஓகேவா? பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு, இவர் வந்துட்டு வானத்தவர்களுக்கு நல்ல விருந்தினர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு இணைத்துணை தென்பது ஒன்றில்லை விருந்தின் துணை கேள்வி பயன். இணைத்துணை என்பதொன்றில்லை விருந்தின் துணை வேள்வி பயன். இப்போ வந்துட்டு விருந்தோம்பலாகிய வேள்வியின் பயன் இன்ன அளவினது
என்று கூறத்தக்கது கிடையாது. ஓகேவா? விருந்தோம்பு நான் செய்றேன். ஓகே. நீங்க சொல்றீங்க சரி. ஆனா அதனால என்ன பயன் அப்டின்னா, அது வந்துட்டு நம்மளால குறிப்பிட்டு கூற முடியாது. அது வந்துட்டு நம்ம விருந்து போடுறோம் பார்த்தீங்களா, அவங்களோட தகுதிக்கு ஏற்ற அளவு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இப்படியா இருக்கலாம். வந்துட்டு அவங்க ரொம்ப ஏழ்மையால இருக்கவங்களுக்கு விருந்து போட்டோம்னா, அது நமக்கு ரொம்ப பெரிய பலனா குடுக்கலாம். ஆனா வந்துட்டு ஏழ்மையா இல்ல, நல்லா வசதி படைச்சவங்களுக்கு நம்ம விருந்து குடுக்குறதுனால வந்துட்டு எந்த பயனும் இல்ல இல்லையா? அவங்க நம்ம விருந்து போடலனாலும் சாப்ட்டுருவாங்க எப்படி இருந்தாலும். ஓகேவா? அதனால வந்துட்டு அவங்கள அந்த விருந்தினர பொறுத்து அந்த அளவுன்றது இருக்கு. ஓகே. இணைத்துணை என்பது ஒன்றில்லை. விருந்தின் துணை வேள்வி பயன். அதோட வேள்வி பயன் அந்த மாரி அதோட பயன்றது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, இத போடலாம். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர். அதாவது பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் அப்படின்னா, நல்லா வந்துட்டு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பாங்க. சம்பாரிச்சு அத நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னா, விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். இந்த மாரி வந்துட்டு நம்மகிட்ட இருக்கும்போதே மத்தவங்களுக்கு விருந்து அளிச்சு வந்துட்டு சாப்பாடு போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு இந்த மாரி அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு காச வந்துட்டு இழந்திருப்பாங்க. ஓகேவா? பரிந்தோம்பி பற்றற்றேம். பரிந்தோம்பினா வந்துட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி விரும்பி அதுக்காக நம்ம உழைச்சி சம்பாரிச்சத பற்றற்றேம் அப்படின்னா இழந்துட்டாங்க. ஓகேவா? பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். யார் அப்படின்னா விருந்தோம்பி இந்த விருந்தோம்பல பண்ணாதவங்க. அடுத்து உடைமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடைமை மடவார்கண் உண்டு. ஓகேவா? உடைமையில் அதாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லா செல்வமும் இருக்கிறப்பயும் செல்வ செழிப்போடு இருக்கும்போது வந்துட்டு இல்லாமை அப்படின்றது என்ன அப்படின்னா உடைமையில் இன்மை. ஓகேவா? எல்லாமே இருக்கிறப்ப எது இல்லை அப்படின்னா விருந்தோம்பல். ஓகேவா? உடைமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. அது எல்லாமே இருக்கும்போது விருந்தோம்பலை செய்யலை அப்படின்னா அது ஒரு நம்மக்கிட்ட ஒரு இல்லாமை அப்படிதான். ஏன்னா வந்துட்டு இது மாதிரி யார் பண்ணுவாங்க அப்படின்னா அறிவில்லாதவங்க தான் பண்ணுவாங்க. ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க. உடைமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் தான் உண்டு. இந்த மாதிரி செயல் வந்துட்டு யார் பண்ணுவாங்க அப்படின்னா அறிவில்லாதவங்க. உடைமையில் இன்மை. ஓகேவா? பொருள் உடைமையுள்ளும் இல்லாமைங்கிறது விருந்தோம்பலை பேணாத மடமையே. அது அறிவற்றலிடமே உள்ளதாகும். மோப்ப குலையும் அனிச்சம் முகத்திருந்து நோக்க குலையும் விருந்து. இது எல்லாருமே படிச்சிருப்பீங்க. இப்போ வந்துட்டு அந்த அனிச்சம் பூன்னு ரொம்ப சாஃப்டான பூ. அது வந்துட்டு நம்ம முகர்ந்து பார்க்கும்போதே வந்துட்டு வாடிடும். அது மாதிரி வந்துட்டு நம்ம விருந்தினரை வந்துட்டு நம்ம முகத்தை சுழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த விருந்தே கெட்டுரும். ஓகேவா? அதுதான் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ இதில் இருந்து நான் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் காட்டுறேன். ஓகேவா? இப்போ இப்படி தான் நான் வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பியிருக்கேன். அதை நான் அப்படி கேட்குறேன். இப்போ செல்வ நிலையிலும் உள்ள வறுமை அப்படின்னா எது அப்படின்னா ஓகேவா? இப்போ நீங்கள் படித்தோம்ல அதை வச்சு நீங்களே இந்த இதுக்கு கீழே ஆன்சர் போடுங்க. இந்த ஆன்சரை பார்க்காம செல்வ நிலையில் உள்ள வறுமை எது அப்படின்னா விருந்தோம்பலை போடுறது அறியாமை. ஓகேவா? அதுதான் வந்துட்டு விருந்தோம்பலை போட்டாமல் அறியாமல் இருக்காங்களா, அதுதான் செல்வ நிலையிலுமே அவங்கள்ட்ட உள்ள வறுமை. இது வந்துட்டு அறிவியலிகள்கிட்ட தான் இருக்கும். அதாவது அறிவில்லாதவங்கள்ட்ட தான் இருக்கும். அடுத்து வந்துட்டு பொருளை வருந்தி காத்து பின்பு இழந்தோம்னு சொல்லுவாங்க. யாரு? விருந்தோம்பலை வந்துட்டு செய்யாதவங்க. விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவங்க வந்துட்டு பொருளை காத்து பின் இழந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து விருந்தோம்பலாகிய வேள்வியோட பயன் என்ன? என்ன பார்த்தோம்? விருந்தோம்பியாகிய வேள்வியோட பயன் வந்துட்டு அது வந்துட்டு என்ன சொல்றது? இவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாது அதை. அது வந்துட்டு நம்ம விருந்தினராக வராங்கள்ல அவங்களோட அளவுக்கு அவங்களோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஓகேவா? அது இன்ஃபினிட்டி மற்றும் இது விருந்தினரை தகுதிக்கேற்ப அது அளவிட அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அடுத்து யார் வானத்தில் உள்ள தேவர்களுக்கு நல்ல விருந்தினராக இருப்பாங்க? அவங்ககிட்ட வர விருந்தினரையும் உபசரித்து இதுக்கு வரப்போக இருக்கிற விருந்தினரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க காத்துக்கிட்டு இருக்கவங்க வந்துட்டு வானவர்களுக்கு நல்ல விருந்தினராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். வந்த விருந்தினரை உபசரித்து இனி வரும் விருந்தினரை பார்த்திருப்பவன். அடுத்து யார் வாழ்கின்ற இடத்தில் விதை விதைக்காமலே பயிர் விளையும்னு சொல்லிட்டு பார்த்தோம். யார் வாழ்கின்ற இடத்தில் அது வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு மிச்சம் இருக்கிற சாப்பாடை சாப்பிடுவாங்கல்ல அவங்க இடத்துல வந்துட்டு விதைக்கவே தேவையில்லை. ஓகேவா? அது தானாக முளைக்கும். விருந்தினரை போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்பவனோட வீட்டில். அடுத்து யார் வீட்டில் மனமகிழ்ச்சி மணமகிழ்ந்து திருமகள் வந்துட்டு வாழ்வாள் அப்படின்னா யார் வீட்டில் வாழ்வாங்க?
இதை வந்துட்டு கமெண்ட்டில் போடுங்க ஓகேவா? இப்போ நான் கேட்குற கொஸ்டின்லாம் நீங்களே கமெண்ட்டில் போடுங்க. நான் ஆன்சர் சொல்கிறத பார்க்க வேணாம். அப்புறம் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? மன மகிழ்ச்சியோட யார் வந்துட்டு விருந்தினர் உபசரிக்கிறாங்களோ அப்போ மலர்ந்து திருமகள் வந்துட்டு அவங்க வீட்டில் இருப்பாங்க. ஓகே. செய்யாள்ன்றது திருமகளை குறிக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. இல்லை அதை கூட கேட்கலாம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு ஆன்சர்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா? ஏதாச்சும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.